Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எக்ஸலில் இருக்கிற சம் இஃப்ஸ் அண்ட் சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் இந்த 4 ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம் ஃபங்க்ஷன் எக்ஸல் எப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற நியூமெரிக் வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். அதுதான் சம் ஃபங்க்ஷன். ஈக்குவல் சம். நான் பாருங்கள் சேல்ஸ் நான் சம் பண்ணுறேன். ஓவரால் சேல்ஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரியணும். நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது சம் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு ஓவரால் சேல்ஸ் பார்க்குறப்போ 10,450 இருக்குது. இதுதான் நம்ம சம் ஃபங்க்ஷன். சம் இஃப் ஃபங்க்ஷன் ஒரே ஒரு க்ரைட்டீரியாவை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணி சம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது சம் இஃப் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, எனக்கு சேல்ஸ் பர்சனில் வந்து எனக்கு ஜான் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை எனக்கு ஸ்டூவர்ட் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் எனக்கு சேல்ஸ் பர்சன் இல்லாமல் பென் மட்டும் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, புக்கு மட்டும் எவ்வளோ சேல்ஸாக இருக்குன்றது நம்மளால பார்க்க முடியும். ஈக்குவல் சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்சு நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோன்றதை அதை நம்ம செலக்ட் பண்ண சேல்ஸ் பர்சன் வச்சு பண்ண போகிறேன். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கம்மா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா. ஸோ நான் இந்த சேல்ஸ் பர்சன் வந்து ஜான் வச்சு தேடுறேன். ஸோ நான் ஜானை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும், சம் பண்ண ஓவரால் சம் எனக்கு தெரியணும் எவ்வளோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 30,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஓவராலாக. இதில் ஒரே இந்த சேல்ஸ் பர்சனில் ஜான் மட்டும் பார்க்குறப்போ 13,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சம் இஃப் ஃபங்க்ஷன் லைக் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்மளால சம் இஃப்ல வந்து ஒரே ஒரு க்ரைட்டீரியா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் சம் இஃப் ஃபங்க்ஷனில் நம்மளால மல்டிபிள் க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்போ எனக்கு சேல்ஸ் பர்சன் வந்து எனக்கு வந்து ஜான் மட்டும் இருக்கணும், எனக்கு ப்ராடக்ட் வந்து டிவி மட்டும் சேல்ஸ் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரே டைமில் 2 க்ரைட்டீரியா நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் சம் இஃப் ஃபங்க்ஷன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து சம் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் தேவை. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்மா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா 1, நம்மளுக்கு க்ரைட்டீரியா 1 வந்து சேல்ஸ் பர்சன். ஸோ நான் சேல்ஸ் பர்சனை சூஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு அதுக்கான க்ரைட்டீரியா நான் கொடுத்துக்கிட்டேன். செகண்ட் க்ரைட்டீரியா எனக்கு வந்து என்னன்னா ப்ராடக்ட். ஸோ எனக்கு ப்ராடக்ட்டில் வந்து என்ன இருக்கணும், டிவி மட்டும் சேல்ஸாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் அதையும் நான் சூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண பாருங்க ப்ராக்கெட். இப்போ எனக்கு பார்க்குறப்போ சேல்ஸ் பர்சனில் ஜிம்மி வந்து டிவி மட்டுமே எனக்கு 2,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சம் ப்ராடக்ட்னா எக்ஸல் என்னன்னு நம்ம கிட்ட இருக்கிற இந்த சம் இஃப்ஸ் இந்த 3 ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணல. இந்த 3 ஃபங்க்ஷன் நம்ம வந்து சம் ப்ராடக்ட் வச்சு நம்மளால யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸை கெட் பண்ண முடியும். லைக் நம்மளுக்கு இதில் கவுண்ட் மாரி நம்மளுக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் மாரி நம்மளால இதில் ஒர்க் பண்ண முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எனக்கு டோட்டல் இருக்கு மார்க்ஸ், எனக்கு ஓவரால் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ நான் தெரியணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது சம் ஃபங்க்ஷன். சம் ப்ராடக்ட் ஓப்பன் ப்ராக்கெட் நான் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பார்க்குறப்பாங்க எனக்கு ஓவரால் சேல்ஸ் எவ்வளோ, ஓவரால் மார்க்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ நான் இந்த கண்டிஷன் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து நான் 80 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 80 எனக்கு ஃபிசிக்ஸில் வந்து 80க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு கவுண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணோம், இந்த இடத்துல வந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். வாங்க அப்படி எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் சம் ப்ராடக்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டபுள் ஐஃபன் கொடுக்கணும். டபுள் ஐஃபன் மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எனக்கு ஆன்சர் இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அதான் எவ்வளோன்னு கவுண்ட் எண்ணி சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ்னு வரும். ஃபால்ஸ் மீன்ஸ் 0ன்னு வரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நான் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் நான் சொல்கிறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துட்டு எனக்கு அபோவ் 80 மேலே சொல்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணுற பாருங்கள், எனக்கு 80 மார்க்ஸ் வந்து 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுவே இப்போ நான் இந்த இடத்துல 99 கொடுக்குறேன் பாருங்கள், எனக்கு 0 பேர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபால்ஸ் வரதுனால எனக்கு 0ன்னு வருது. இப்போ நம்ம எல்லாம் ஒரே டைமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. சம் இஃப் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொன்னால், ஆல்ரெடி ஒரு க்ரைட்டீரியா மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால ஆன்சர் கெட் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். ஈக்குவல் சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் நான் சொல்கிற பிராண்ட் வந்து இன்ச்சிப்பாக இருக்கணும். ஸோ நான் பிராண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான செல் ரெஃபரன்ஸ் க்ரைட்டீரியாவை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஓவரால் சேல்ஸ் எனக்கு தெரியணும். ஸோ நான் அதை சூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ச்சிப் மட்டுமே எனக்கு எவ்வளோ சேல்ஸ் இருக்குன்னா, பிராண்ட் வைஸ் பார்க்குறப்போ 69,800 சேல்ஸ் இருக்குது. சம் இஃப் ஃபங்க்ஷன் போன டைம் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து நம்ம 2 க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். அதுவே நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம், 3 க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஈக்குவல் சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் வந்து சம் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ சம் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். கம்மா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா 1 எனக்கு டிவைஸ் வந்து நோட் புக்காக இருக்கணும். ஸோ நான் டிவைஸ் என்ன எடுத்துக்கிறேன். டிவைஸ்க்கான க்ரைட்டீரியா வந்து எனக்கு நோட் புக்குன்னு இருக்கணும். ஓகே. செகண்ட் க்ரைட்டீரியா வந்து என்ட்ரி வந்து யூஎஸ்ஏவாக இருக்கணும். ஸோ நான் கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் நான் யூஎஸ்ஏ அதை கொடுத்துக்கிறேன். தேர்ட் ஒன் வந்து பிராண்ட் வந்து எனக்கு உமினிக்கான இருக்கணும். ஸோ நான் பிராண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைம் பிராண்டை சூஸ் பண்ணிவிட்டு
கம்மா கொடுத்துட்டு அதுக்கான க்ரைட்டீரியாவை நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3மே கம்பைன் பண்ணி எனக்கு ஓவரால் சேல்ஸ் எவ்வளோன்னு தெரியுது. டிவைஸ் வந்து நோட் புக்காக இருக்கும், கண்ட்ரி வந்து யூஎஸ்ஏவாக இருக்கும், பிராண்ட் வந்து உமனிக்கான இருக்கும். இது 3மே நம்மளுக்கு கம்பைன் பண்ணி வர ஆன்சர் தான் 37,200. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ சம் ப்ராடக்ட் ஒரே டைமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆன்சர்ஸ் எப்படி சம் ப்ராடக்ட்டை வச்சு கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் சம் ப்ராடக்ட் இந்த ஓவரால் சேல்ஸ் நான் பார்க்குறேன் எவ்வளோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவரால் சேல்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. லைக் சம் இஃப் இந்த ஆன்சர் எப்படி நம்ம பிராண்ட் வந்து இப்போ யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சர் எப்படி கெட் பண்ணுமோ அதுமாதிரி சம் ப்ராடக்ட் வச்சு நம்ம கெட் பண்ணலாம் வாங்க. ஈக்குவல் சம் ப்ராடக்ட் என்ன பண்ணுறா அரே இந்த இடத்துல நம்ம வந்து சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ராக்கெட்ஸ் மெயினாக இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஏன்னா ப்ராக்கெட்ஸ் தான் நம்ம கரெக்டாக கொடுக்கலாம் நம்மளுக்கு ஆன்சர் நம்மளால் கெட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன் எனக்கு பிராண்ட் வந்து இன்ச்சிப்பாக இருக்கணும். ஸோ நான் அகைன் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் பிராண்டு கொடுக்குறேன். பிராண்ட் வந்து என்ன சொன்னேன் இன்ச்சிப்பாக இருக்கணும். ஈக்குவல் கொடுத்துட்டு நான் பண்ணுறேன் இன்ச்சிப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் க்ளோஸ் பண்ணுறேன். இன்ட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து ஓவரால் சேல்ஸ் தெரியணும். ஸோ நான் சேல்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு ஓவரால் சேல்ஸ் எவ்வளோ தெரிஞ்சிச்சு. லைக் சமீஃபும் சம் ப்ராடக்ட் எனக்கு ஒரே ஆன்சர் தான் கெட் பண்ண முடியுது. 69,800 69,800. சரி வாங்க சமீஃப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம் ப்ராடக்ட்டில் ஈக்குவல் சம் ப்ராடக்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு அரே வந்து எனக்கு டிவைஸ் வந்து நோட் புக்காக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ப்ராக்கெட்ஸ் பாருங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து டிவைஸ். ஸோ நான் டிவைஸில் போயிட்டு என்ன பண்ணுறேன் டிவைஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு நோட் புக்கை சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா எனக்கு முடிஞ்சிச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். செகண்ட் ஒன்று வந்து என்ன பண்ணுறேன் எனக்கு கண்ட்ரி வந்து யூஎஸ்ஆ இருக்கணும். ஸோ நான் கண்ட்ரியை சூஸ் பண்ணுறேன். கண்ட்ரியை சூஸ் பண்ணிவிட்டு இது வந்து ப்ராக்கெட் கொடுக்கணும். நான் ப்ராக்கெட் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே ப்ராக்கெட் தென் வந்து என்ன பண்ணணும் ஈக்குவல் கொடுத்துட்டு யூஎஸ்ஏ கண்ட்ரி தென் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க. அகைன் இன்ட்டு கொடுத்துட்டு தேர்ட் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு என்ன பிராண்ட் வந்து ஒமினிகானாக இருக்கணும். ஸோ நான் பிராண்டை சூஸ் பண்ணுறேன். பிராண்டை சூஸ் பண்ணிட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு ஒமினிகான். அகைன் பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராக்கெட் கொடுக்கணும். ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். தென் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண இது 3 கண்டிஷன் சூஸ் பண்ணி எனக்கு ஓவரால் சேல்ஸ் தரணும். ஸோ நான் அகைன் இன்ட்டு கொடுத்துட்டு எனக்கு ஓவரால் சேல்ஸ் நான் எவ்வளோன்னு பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவரால் சேல்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. சம் இஃப்க்கும் சம் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஒரே நம்ம ஆன்சர்ஸ் தான் கெட் பண்ண முடியுது. லைக் நம்ம இது 3மே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சம் ப்ராடக்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மளால் ஈஸியாக சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஆன்சர்ஸை கெட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.